தேசிய விவசாயிகள் தினம் பத்தின ஒரு சுருக்கமான பார்வை இது. நம்ம தட்டுக்கு வர்ற சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட உழைப்பு இருக்கு இல்லையா? அந்த உழைப்ப போற்றதா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 23ஆம் தேதிய தேசிய விவசாயிகள் தினமா நம்ம கொண்டாடுறோம். சரி, இந்த நாள் பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல, ஏன் இந்த டிசம்பர் 23ஆம் தேதி? அன்னைக்குதான் நம்ம நாட்டோட 5வது பிரதமரா இருந்த சௌத்ரி சரண் சிங்கோட பிறந்த நாள். அவரே ஒரு விவசாய குடும்பத்துல பொறந்தவர். அதனால விவசாயிகளோட உரிமைக்காக தான் தன்னோட முழு அரசியல் வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சாரு. 2வதா, அவரோட மிக முக்கியமான பங்களிப்பு. பல காலமா விவசாயிகளை கடனாளியாக்கி வச்சிருந்த ஜமீன்தாரி முறைய ஒழிச்சதே அவர்தான். இந்த ஒரு சட்டத்தால கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு அவங்க உழுத நிலத்துக்கே அவங்க சொந்தக்காரங்க ஆனாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உழுபவனுக்கே நிலம்ங்கிறத வெறும் பேச்சா இல்லாம சட்டமா மாத்தினார். கடைசியா அவரோட நினைவை நாம எப்படி போற்றோம்னு பாப்போம். விவசாயிகளுக்கு அவர் செஞ்ச சேவைய கௌரவிக்கத்தான் 2001ஆம் வருஷத்துல இருந்து இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்ல, புது டெல்லியில இருக்கிற அவரோட நினைவிடத்துக்கு கிசான் காட்டுன்னு பேரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா விவசாயிகளோட நுழைவாயில். சோ இந்த தேசிய விவசாயிகள் தினம்ங்கிறத வெறும் ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்ல. இது நம்ம விவசாயிகளுக்கு நாம சொல்ற ஒரு நன்றி. அவங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவருக்கு நாம செலுத்துற மரியாதை.